ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸ் தான். டோக்கன் அன்கி சீசன் 1 எபிசோட் 4 இன்னையான வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கம் போல தான் இந்த எபிசோட பயங்கரமாக இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் 3 எபிசோட் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் கதை என்ன உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி வாங்க, நம்ம இன்னைக்கான கதைகளை பார்க்கலாம். நீங்க பார்க்க போகிறது டோக்கன் அன்கி சீசன் 1 எபிசோட் 4. ஹீரோ சண்டை போடுறதை தான் காட்டுறாங்க. அவனும் அந்த டீமனு சாவடின்னு ஒரே அடியில் அடிக்கிறான். ஹீரோ அடிச்சதை பார்த்துட்டு டீச்சரும் அந்த மாஸ்க் பண்ணினும் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த டீமனும் அப்படியே மாதிரியே ஹீரோவும் இது எப்படி இருக்குன்னு வாஷின்னு போட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் ரொம்ப பிளட்லெஸ் ஆனதுனால அவ்வளோ மைக்க மட்டும் விழுந்துடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க 2 பேரும் பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. ஹீரோ அட்டாக் பண்ணதுல அந்த டீமனை மட்டும் கொண்டு இருக்க மாட்டான், வெதரையும் மாத்திட்டு இருக்கும் ஃபுல்லா. ஏன்டி நல்லா தானே இருக்க, என்னடி ஆச்சுன்னு அவனும் ஹீரோவும் தவன் அவகிட்ட போவ ரொம்ப பிளட்லெஸ் ஆனதுனால அவனும் அப்படியே மயங்கி விழுந்துருவான். நீ பேரலைஸ் ஆயிட்டு தம்பி, இந்த இடத்துல உன்னோட பிளட்டை பயன்படுத்தி நிறைய விஷயத்த பண்ணிட்ட. இதனால உன்னோட நிறைய விஷயம் பாதிப்படைஞ்சு இருக்குது. இதனால உன்னோட பாடி ரொம்ப டைட்டா இருக்கு. இருந்தாலும் என்னால போட முடியும், அப்பயே என்னால சண்டை போட முடியும். அவனும் எழுந்து நிச்சுக்க பார்த்து இல்ல, நான் எழுந்துக்கண்டா, என்னால சண்டை போட முடியும்னு அவனும் எழுந்து நிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் பொத்து நிக்கல விழுந்துருவான். அதிகப்படியான பிளட் லாஸ் ஆயிடுச்சு. அதனால உன்னோட பிளட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, 0 உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியும் அவனும் சொல்றான். உன்னால கண்டிப்பா தொடர்ச்சியெல்லாம் சண்டை போட முடியாதுன்னு அவனும் சொல்றான். இருந்தாலும் அவங்ககிட்ட ஏதோ ஒரு விவரம் இருக்குன்னு அவனும் சொல்லிட்டு, சரி நீ பாத்துட்டீங்களா, நான் நல்லா தான் இருக்கேன், மறுபடியும் அந்த பொண்ணு பாருங்க, அவளுக்கு என்னாச்சுன்னு பாருங்க, அவளுக்கு ஃபுல்லா பிளட் லாஸ் ஆயிடுச்சுன்னு அவனும் சொல்றான். கண்டிப்பா பாத்துக்கிறேன். இதே கிடையாது டீச்சரும் ஏதோ ஒன்று மனசுக்குள்ள வச்சுக்கிறான். அவனோட சாவே இருந்தாலையும் மத்தவங்களோட இருப்ப அவனால ஏத்துக்க முடியல. இந்த அளவுக்கு அவன் நல்லவனா இருக்கான் டீச்சர் யோசிச்சுட்டு இருக்கான். திடீர்னு அந்த மாஸ்க் பண்ணி வந்து டீச்சர் அட்டாக் பண்ணுவான் பாருங்க. அப்பயும் அவர் அந்த கொடையை வச்சு தடுத்துருவாரு. பைத்தியக்கார மாஸ்க் பண்ணியனா உன்னோட கதை எந்த இடத்துல நான் முடிக்கணும்னு அவனும் பைத்தியமோட பேசிட்டு இருக்கான். தம்பி, அவனுக்கு உடனடியா எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் வேணும்பா, அது ஒன்றும் என்னோட பிரச்சனை இல்லை, அது பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு அவனும் சொல்ல, அப்போ அது உன்னோட பிரச்சனை இல்லை, அப்ப ஏன்டா என்னை தடுக்கிறேன்னு அவனும் கேட்கறான். பொதுவாக நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கூட சண்டை போட விரும்ப மாட்டான், நான் அப்பயே இருந்தாலையும் உன்னைய மாதிரி இது தற்கொலைங்கிட்ட சண்டை போட எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு அவனும் சொல்றான். கண்டிப்பா நான் உன்னை தோக்கடிச்சிட்டா அது ஜெயிச்ச மாதிரி அர்த்தமா அவனும் கேட்கறான். ஆனா அது எனக்கு ஒன்றும் தெரியல, அப்பயே நீ படசாலின்றதை நான் ஒத்துக்கிறேன்னு அவனும் சொல்றான். ஆனா நீ வாக்க மீற மாட்டேன்னு அவனும் கேட்க, நான் ஏன்டா வாக்க மீற போறேன், நான் கண்டிப்பா என்னோட பிளட் இந்த பயன்படுத்த மாட்டேன்னு அவனும் சொல்றான். இது மட்டும் போதுமே, அவனும் வேகமா வந்து அவனும் அட்டாக் பண்ண சாப்பிடான்னு. ஆனா நம்பாலும் வந்து அசால்ட்டா அந்த கொடையை வச்சு தடுக்கிறான். என்னோட கொடையே போது உன்னை தோக்கடிக்கிறதுன்னு அவனும் சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க 2 பேரும். அதுக்கப்புறம் அந்த அம்ப்ரோல இருந்து ஒரு வகையை வேற வச்சு டிஸ்ட்ராக்ஷன் கொடுக்க, பயப்படாத தம்பி, இதுல ஒன்னும் பாய்சன்லாம் இல்ல, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் தான் கொடுக்க போறேன்னு அவனும் சொல்றான். என்னது பாய்சன் இல்லையா, சர்ப்ரைஸ் அட்டாக்கா, என்ன பண்ண போறேன்னு அவனும் முழிச்சிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் கையில ஏதோ அடிப்பட அவனும் தூரமா போயிட்டு ஒரு மரத்துக்கு மேலே ஒழிஞ்சுக்கிறான். நீ அந்த டைட்டன் கூட சண்டை போடும் போதே உன்னோட பவர்லாம் ஃபுல்லா எழுதிட்டு எனக்கு தெரியும், அதனால நீ ஒன்னும் வீக்கா தான் இருக்க, வீக்கா இருக்க உடனே அடிச்சு நான் அவனும் எதுவும் பண்ண போறதில்ல, சொன்னதே கவனி, இந்த சண்டை எங்கேயே முடிச்சிடலாம், அப்பதான் இவங்க எல்லாம் ஃபுல்லா கூட்டின்னு போய் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியலாம் இருக்கும். இந்த நேரத்துல நான் விட மாட்டேன், கண்டிப்பா இவனை தோக்கடிப்பேன். அவனும் மறுபடியும் அட்டாக் பண்ண போறான். அதுக்கப்புறம் அவனோட முக்கியமான பவரை பயன்படுத்தா ஆங்கிலேஜில இருந்து அட்டாக் பண்ணலான்னு பாக்குறாரு அவனும் நினைக்கிறான். ஆனா அவனுக்கும் தெரியல அது வேலை செய்யாதுன்னு. அவ்வளவுதான், நீ செத்தடான்னு அவனும் பயங்கரமா மேல போயிட்டு அட்டாக் பண்ண, ஆனா அதுல இருந்து அவன் தப்பிச்சுட்டு நீ செத்தரான்னு ஏதோ ஒரு பொலையை தூக்கி அவன் மேல போடுறான். அது பார்த்தா ஏதோ பீம் சண்டை உருவாக்கி பயங்கரமா வெடிச்சு செத்திடுது. திரும்பவும் ஸ்மோக்க போட்டுக்கிறான். என்ன இவன் பண்ண ட்ரை பண்றான், எங்கிட்ட ஏதோ ரொம்ப பண்ண பாக்குறான்னு அவனும் சொல்லிட்டு இருக்கான். நினைச்சிட்டு இருக்கும்போது அப்படியே புகை மோட்டர்ல இருந்து வந்து ஒரு குத்துவான் பாருங்க. அந்த மாஸ்க் மாட்டினா மயங்கி போட்டு வந்துருவான். கண்டிப்பா இந்த அடிக்கலாம் நீ சாக மாட்டேன், ஆனா நீ சாகணும்னு நான் நினைச்சிருந்தா ஒரு அடியில் உன்னை முடிச்சுட்டு அவனும் சொல்றான். நீ தானே ஆசைப்பட்ட எங்கிட்ட சண்டை போட, நீ தான் நினைச்சுன்னு இதான் உன்னோட முடிவுன்னு அவனும் சொல்றான். வாயை மூட்டான்னு அவனும் கத்திட்டு இருக்கான். நீ எழுந்துக்கலாம் நினைக்காத, அடிப்பட்டு இருந்தாலே நீ ஜெயிச்சுட்டு தான் ஒத்துக்கான்னு அவனும் சொல்றான். நீ நினைக்கலாம் கூட உன்னோட ஆப்பனண்ட் எவ்வளவு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அவங்கள பவரை வச்சு அவங்கள மதிக்க கத்துக்கணும், அவங்கள குறைச்சி மதிப்பிட்டுனா அவங்களுக்கு இதான் நிலைமை. அம்ப்ரோவை பயன்படுத்தி அவனையும் லாக் பண்ணிடுறான். யூஸ் பண்ற அம்ப்ரோட ஸ்ட்ரென்த் கூட நீ வர மாட்டான், என்னடா பவர்னு ஹீரோவும் பயங்கரமா ஷாக் ஆகிட்டே இருக்கான். இந்த பேட்டில் முடிஞ்சிடுச்சு, இல்ல இந்த பேட்டில் இங்க முடியல அவனும் சொல்றான். முடிஞ்சிடுச்சுரா முட்டாள், ஒப்பா நீ பார்க்க போறியா இல்லையா, அப்படின்னா இந்த மாதிரி நிலைமையில தான் நீ உங்க ஒப்பாவை போய் பார்க்க போறியான்னு அவனும் கேட்கறான். இதெல்லாம் கேட்டுட்டு அவனும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். அப்பாவா, இதுல எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா, தெரிஞ்சுதான் உங்ககிட்ட இனிமே நடந்திருக்கிறேன், இல்லைன்னா எப்பயும் உங்களை எல்லாம் தூக்கி போட்டு மெடிச்சுக்குவேன். ஏன்னா உன்னோட அப்பாவும் மோமோட்டோரு தானே. ஹீரோன்னு நினைக்கிறான், என்ன அவனோட அப்பாவும் மோமோட்டோர் இனத்தை சேர்ந்தவரான்னு அவனையும் யோசிக்கிறான். இப்படி உனக்கு தெரியும், என்னோட அப்பா ஒரு மோமோட்டோருன்னு அவனுக்கு எப்படி தெரியும் அவனுக்கு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கான். எல்லாத்தையுமே என்ன எனக்காகத்தானே பண்ணாரு, இந்த ஆளால் தான் என்னோட குடும்பம் என்னோட ஃபேமிலி எல்லாருமே கொண்டாடுறது அவன் தான், அவரால் தான் இந்த நிலைமையில நானும் இருக்கேன். நல்லா இருந்தாலும் நான் ரொம்பவே இருக்கிறேன், உயிர் வாழ்றதுக்காக நான் ஒவ்வொரு நாளும் குப்பையை சாப்பிட்டு இருக்கேன். கண்டிப்பா ஒரு நாள் நான் என்னோட அப்பனை சாவடிக்கணும், அவனும் அதுக்காக தான் உயிரோட இருக்கிறேன்னு அவனும் சொன்னேன். கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டேன்னு அவனும் எழுந்துக்க, எனக்கு அதனால சாவு கண்டு பயன் இல்லை அவனும் சொன்னேன். இப்போதைக்கு இது போதும் நான் முட்டாள் அவனும் சொல்றான். நீ எப்பயே தோத்துட்ட தம்பி, தேவையில்லாதெல்லாம் முயற்சி பண்ணி உன்னோட உயிரை இங்க வெட்டுறாத, உன்ன மாதிரி யூஸ்ஃபுல்லான ஆளுங்களும் எனக்கு தேவையான சொல்லிட்டு இருக்கான். அவனும் விட்டு கொடுக்காம பயங்கரமா போராடுறான். சாவணும்னு நினைக்கிறோம், எதுக்கிட்ட இந்த இடத்துக்கு வரேன்னு அவனும் கேட்கறான். உன்னோட கோல்ன்றது இந்த இடத்துல வாழணுன்றது தான், உன்னோட கோல் அதுதான், இடத்துல வாழணும் தான் எல்லாரும் இருக்கிறாங்க, யாரும் இந்த இடத்துல சாகணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. நம்மள சாகணும்னு நினைக்கிறவங்க ஒரே ஒருத்தங்க நம்மள கொல்றோம்னு நினைக்கிறவங்க தான். நம்ம இன்னைக்கு போறோமா நாளைக்கு போறோமா, ஆனா இன்னைக்கே ஒரு நாள் போற வாழ்க்கைக்காக இன்னைக்கே நம்ம போராட்டி தான் இருக்கோம்.
அதுக்கப்புறம் இவனும் அவங்க எல்லாரையும் தனியா பிரிச்சுட்டு போயிருக்கு நர்சமா அங்க உள்ள வர வைக்கிறான். ஆமா சார், அந்த பியாகுகாரன்ற அந்த பொண்ணும் சுயநிலை இல்ல, இப்ப ரொம்ப டயர்ட்ல இருக்கா. கிசாகி அவனும் இப்ப தோல்வியை ஒத்துக்கணும். இப்ப நீ தோல்வியை விட்டு கொடுத்துறா, என்னால இன்னும் மூவ் பண்ண முடியுது இல்ல. ஆனா உனக்கு கொடுத்த 5 நிமிஷத்துல 42 நிமிஷம் எப்பயே போயிடுச்சு. இந்த வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கோ, இந்த இடத்துல இது இருந்து நீங்க கண்டுபிடிக்கல, இது எப்படி உங்கள்கிட்ட வந்துச்சு, இதெல்லாம் கணக்கே இல்ல, இதெல்லாம் செல்லாது இது எப்படி நீ இந்த வச்சுங்களான்னு அவனும் சொல்லிட்டு இருக்கான். இதை நீனே வச்சுட்டு எங்களை ஏமாத்திட்டு எங்களை சண்டை போட விட்டுங்கிறன்னு அவனும் சொல்றான். 5 minutes 30 செகண்ட்ல உன்னோட கோல் நீ ரீச் பண்ணணும். என்கிட்ட ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு எங்க இருக்கு நீனே கண்டுபிடி. ஸ்டார்ட் பண்ணலாம் ஓடுறான்ற சொன்ன போதே ஹீரோவும் பயங்கரமா வேகமா ஓடிட்டு இருக்கான். டீச்சரும் சொன்னான் மாட்டினா என்கிட்ட அந்த மாஸ்க் பண்ணினா என்ன கட்டி போட்டு வச்சிட்டாங்க, நான் என்ன பண்றதுன்னு அவனை யோசிக்கிறான். ஹீரோ அதுக்கப்புறம் பதக்கல இருந்து வரான். நீ பதக்கல வந்து என்னடா பண்றேன்னு அவனு கேட்க, பதக்கல விளையாட்டு இருந்தாங்கன்னா அவனு சொல்றான். என் கூட வேலை செய்ய போற, என் கூட வேலை செய்யறேன்னு அவனு கேட்க, ஆமா மொடனா என்னால தனியெல்லாம் சமாளிக்க முடியாது, அதனால உன்னோட உதவி எனக்கு தேவை, என்னை நீ காப்பாத்தி அதோட பெருமை எல்லாம் நீ எடுத்துட்டு போலான்னு பாக்குறியா, அது தேவையில்ல, இந்த இடத்துல நம்ம ஜெயிச்சாகணும், எனக்கு அத்தா வைக்கணும் அவனு சொல்றான். பெருமைப்படுத்தினா அது நீனே எடுத்துக்கோ, எனக்கு எதுவுமே தேவையில்ல, இதுல எனக்கு ஜெயிக்கணும் அவ்வளவுதான். எதுக்கு நீ இப்படி சொல்ற, ஏன்னா உன்னோட அப்பாவும் மோமோட்டோ தானே, என்னோட அப்பாவும் மோமோட்டோ தான், கண்டிப்பா நீ என்னோட ஃபீலிங்ஸ் அனுபவிச்சுக்கணும் அவனும் சொல்றான். அதனால தான் உன்னையே இந்த இடத்துல ஜெயிக்கணும்னு அவனு நினைக்கிறான். அதனால தான் உன்னை இந்த இடத்துல காப்பாத்துறேன், எனக்கு கொஞ்சம் உதவி மட்டும் பண்ணு அவனு சொல்ல, என்னால முடியாதுன்னு அவனு சொல்லிடுறான். டீச்சரும் ஒன்னும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான்னு அவனே நினைச்சு அவன் எங்கேயோ போயிட்டு இருக்க அவனை யோசிக்கிறான். ஏன்னா இது இந்த இடத்துல அவனை எங்கேயுமே காணுமே அவனை யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் அவனை ஃபாலோ பண்ணி போக டீச்சர் வந்து பாத்துட்டு போறான்னு அவனை யோசிக்க, டீச்சரும் வந்து உன்னை கண்டுபிடிச்சினா நீ தோத்து பார்க்க போறன்னு அவனும் சொல்றான். அடுத்த செகண்டே பார்த்தா பேண்ட் யாரும் அட்டாக் பண்ணுவாங்க. யாருன்னு பார்த்தா அந்த மாஸ்க் பண்ணி தான் அட்டாக் பண்ணுவான். டீச்சர் பயங்கரமா ஷாக்கா இருப்பான். அதுக்கு என்னன்னு பார்த்தா முடியாதுன்னு சொல்லி இருப்பான். ஆனா இவனை ஏன் கூட வேலை பாருன்னு அவனும் சொல்றான். இதுல என்ன பெருமை இருக்குன்னு சார் சொல்லிட்டீங்கன்னு அவனும் பயங்கரமா காமெடி பண்ணிட்டு சிரிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்தவங்க அவங்கள்ட்ட சண்டை போட்டு பால் எடுக்கலான்னு பார்க்க அவனும் 2 பேரும் டீம்மேட் பண்ணிட்டாங்களான்னு யோசிக்க, என்னது இது நான் கொக்கிஷோட ரோபரை பயங்கரமா லைட்டா தானே கட்டி வச்சிருந்தேன், எப்படி வந்தானு யோசிக்க, ஆனா அதுல ஒரு கல்லை கட்டி சுத்தி போட்டு ஃபுல்லா லாக் பண்ணிடுறான். 2 பேரும் சேர்ந்து இழுக்கிறாங்க. இதே பெரிய மாசம் மாதிரி நம்ம கிட்ட அட்வைஸ்மெண்ட் இருக்காண்டா விட்டாதான் அவனு சொல்ல, ஃபுல் டைம்னா போட்டு இழுக்கிறீங்க போலான்னு அவனும் சொல்றான். அந்த அவன் மேல அட்டாக் உள்ள யாராவது அட்டாக் பண்ணாதுன்னு பார்த்தா அந்த மாஸ்க் மட்டும் தான் அட்டாக் பண்ணிடுவான். ஆனா அதுல இருந்து அவன் தப்பிச்சிருவான். இது எங்களுக்கான டைம்னு இரவும் போய் அந்த பாலை எடுக்கலான்னு போவ அந்த பாலையை அவன் தூக்கி போட்டுருவான். இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கா அந்த பாலை எடுக்கிறதுக்கு. இந்த டைம்ல அவங்க 2 பேரும் அந்த பாலை யார் எடுக்கிறதுன்னு சண்டை போடுவாங்கன்னு அவனு நினைச்சிட்டு இருக்கான். இவனுக்குள்ளே சண்டை முடி விடாதான் நல்லா இருக்கும், கண்டிப்பா இவங்க 2 பேரும் ஒத்தியமா இருக்க மாட்டாங்கன்னு அவனு சொல்றான். அதுக்கப்புறம் இவரை பார்த்தா அடிச்சாங்கன்னே கொக்கிசாக்கி நீ போய் பாலையரா நான் இவனை பாத்துக்கன்னு அவனு சொல்றான். கேட்டு 2 பேரும் சாக்காங்க, இவ்வளவு சீக்கிரமா விட்டு கொடுத்துட்டானு. அதுக்கப்புறம் அவனு அந்த பாலை எடுத்துட்டு ஓட, இனிமே பால் எங்களுக்கு தான் அவனு சொல்றான். முட்டாளு பால் யார்கிட்ட இருக்கா அவங்க தான் பாசனதான் அர்த்தம், அந்த பால் உங்ககிட்ட இல்லைன்னா உன்னை இந்த இடத்த விட்டு வெளியே துரத்திடும் அவனு சொல்றான். நான் அதே என்னடா இது இப்படி பண்ணிட்டீங்க பைத்தியக்காரா, இதனால தானே உன்னை ஒரு வினோதமான பெருவின்னு சேர்த்தின்னு இருக்கும். இதுவும் அப்படியே புலம்பின்னு இருக்க. ஆனா இந்த அளவுக்குலாம் மனுஷன் நல்ல மனுஷன் இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல அவனு சொல்றான். வெயிட் பண்றான் மாஸ்க் மண்டியா விட்டு போயிட்டாதான் இப்ப நான் எடுத்துன்னு போனா நான் கண்டிப்பா ஜெயிச்சிடும் அவனும் யோசிக்குவான். ஆரம்பத்துல ஹீரோ வந்து அவனை பால் எடுத்துன்னு போடான்னு அவனும் சொல்ல, நம்மளோட கோலை நிறைவேற்றுறன்னு அவனும் சொன்னதை நினைச்சு பார்த்துட்டு மனசு கேட்காம அவனும் ஹீரோவை காப்பாத்துறதுக்கு போயிடறான். ஹீரோ யோசிக்கிறான், ஏன்னா அவன் இந்த பக்கம் திரும்பி வந்துட்டு இருக்கான். நீனே இது எடுத்துன்னு போடான்னு அவனும் சொல்ல, இது எடுத்துன்னு போயிட்டு நான் மட்டும் ஜெயிச்சு என்ன பண்ண போறேன், 2 பேரும் ஜெயிச்சுதான் கரெக்டா இருக்கும், எனக்கு எடுபடியா தானே வந்துங்கிறேன், ஏன்னா உன் கோல் என் கோல் 2மே ஒண்ணு தான், எனக்காக உதவி போட வந்த உனக்கு எதுன்னு அவனும் சொல்ல. அதுக்கப்புறம் நடுவில் ஏதோ ஒண்ணு வருது, இது என்ன பண்ணுது மோகன் இந்த இடத்துல இதுக்கு என்ன பண்ணுதுன்னு பார்க்க, அதுக்கப்புறம் பார்த்தா ரேடியோல ரெக்கார்ட் பண்ண விஷயத்த ஒண்ணு காட்டுறதுக்காக இங்க எட்டு வந்துருக்குது. அதுக்கப்புறம் டீச்சரா அதை ப்ளே பண்ண கியோட்டோ பிரான்ச்ல நம்மளோட டீமன் ஏஜென்சி அட்டாக் பண்ணி இருக்காங்க. மோட்டோர் ஏஜென்சி சேர்ந்தவங்க அட்டாக் பண்றாங்க, இமிடியேட்டா எங்களுக்கு பேக்கப் வேணும்னு அவனும் சொல்ல. அதுக்கப்புறம் நம்மளோட வெளியே இருக்க ஆளுங்களாம் இதை யோசிச்சுட்டே இருக்காங்க. அவங்களோட டைமே முடிஞ்சு போச்சு, அவள்தான் இதுக்கு மிச்சம் நாம தான், அவங்க ஃபெயில் தான், இதுக்கு மிச்சம் நாம தான் அவங்களும் சொல்லாங்க. எனக்கு இந்த மலையை ஒத்துக்காதுப்பா ஜுரமே வந்துருச்சுன்னு அவனும் சொல்லிட்டு இருக்கான். நாங்க வந்துட்டு அவங்களும் சவுண்டு கொடுக்க, ஏன்னா இது பியோகார் மட்டும் இவங்க கூட வரல, அவளுக்கு இப்ப ரொம்ப பிளட் லாஸ் ஆனதுனால ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்கோம், இப்போதைக்கு வரமாட்டான்னு சொல்ல, இவ்வளவு பெரிய பிரச்சனையா அதனால இப்போதைக்கு இந்த பிராக்டிஸ் வந்து ஒத்து வைக்கிறேன்னு அவனும் சொல்றான். இல்ல இதெல்லாம் கண்டிப்பா முடியாது, நாங்க கண்டிப்பா இவங்க கூட சண்டை போட ஆகணும்னு அவனும் சொல்லிட்டு இருக்கான். கியோட்டோல இருக்க பெஞ்சில் எமர்ஜென்சியா பேக்கப் கேட்டு இருக்காங்க, நம்ம கண்டிப்பா அங்க போய் இருக்கணும், வரீங்களா இல்லையான்னு அவனு கேட்க, அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க எல்லாரும் கப்பல போயிட்டு இருக்காங்க. டீச்சரும் ஒன்னால புஷப் எடுத்து இருக்கிறான். ஹீரோவும் அவனோட டீமன் கோங்களை மறைய வைக்கிறான். பாத்தியாடா மறைய வச்சுட்டேன், ஏய் மூடா வாயே எங்கட ஓர பேசினா உன் வாயில உடச்சிடணும் அவனும் சொல்றான். இந்த மாதிரி லூசர்ல எங்கட பேசக்கூடாது, கேண்டி போட்டவனா டீச்சர் இப்போ உண்மையிலுமே மோமோடோரை வந்து கியோட்டோல பிரான்ச்சை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்களா, ஆமா உண்மையிலேயே அவங்க அட்டாக் பண்ணிட்டாங்க, கண்டிப்பா அவங்களுக்கு பேக்கப் வேணுமா, நம்மளால எதுவும் பண்ண முடியாது, அவங்க பேக்கப் கேட்டாங்க, கண்டிப்பா நாங்க போய் தான் ஆகணும். ஆல்ரெடி அதர் கிளாஸ்ல இருக்கவங்க எல்லாம் அங்க போயிட்டு வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. டீச்சர்ஸும் அதே கதை தான், உங்களோட வேலை போய் அங்க ஒன்றும் சண்டை போடுறதுலாம் இல்ல, நீங்க இப்பதான் புதுசா வேணுங்கிறாங்கன்னா உங்களோட வேலை என்ன, அவங்க போய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது மட்டும்தான், பேட்டில் ஃபீல்ட்ல போய் நீங்க யாரும் எதுவும் பண்ண போறதில்ல அவனும் சொல்ல. அப்ப சப்போர்ட்டிங்கன்னா பெருசா என்ன போறான்னு பாருங்க அவனு கேட்க, முட்டாள் சோடா புட்டி நான் பேட்டில் ஃபீல்ட்ல தான் அவனும் சண்டை போடுங்கன்னு சொன்ன, அதெல்லாம் என்னைய பத்தி என்னைய கேட்டான்னு அவனும் சொல்ல, யாரை பார்த்து சோடா புட்டின்னு சொல்றான் அவனு கேட்கறான். திரும்பவும் சப்போர்ட் பண்றதுன்னா என்ன பண்றது
ஆயிடுச்சு அவனு கேட்க என்ன மன்னிச்சிருங்க என்னெல்லாம் அதை பத்தி சொல்ல முடியாது அவனும் சொல்றான். அதுக்கப்புறம் இன்னொருத்தையும் பார்த்தா இதுக்கு இந்த மாதிரி கேவலமான ட்ரெஸ்ல எங்க நீ போட வச்சுருக்காங்க இப்போதைக்கு இத்த உங்களோட யூனிஃபார்ம் இப்போ நீங்க ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் நடிக்க போறீங்க. நான் தான் சொன்னேன்ல நீங்க அந்த இடத்துக்கு போனா போலீஸ் எல்லாம் சமாளிக்க முடியாது அதனால தான் உங்களை ஸ்டூடெண்ட்ஸா நடிக்க சொல்றேன். அது உன் பிரச்சனை அதெல்லாம் நீ சொல்லி புரியா இருங்க செஞ்ச நீங்க என் மேல ரொம்ப அக்கறை பாடுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் என்னை பத்தி நினைக்கிற ஒரு ஆளு இப்பதான் நான் பாக்குறேன் அவ்வளவு சொல்றா. அதுக்கப்புறம் கியோமு ஒருத்தன சொல்ல சார் சப்போர்ட்டிங் என்ன பண்ண போறேன்னு அவனு கேட்கறான். நான் கேட்கறேன்னா நாங்க அந்த இடத்துல போய் தேவலாம செத்து இருக்கக்கூடாது இல்ல அப்படியா ஒவ்வொரு டிஎம்டி ஏஜென்சிக்கும் ஒவ்வொரு மேனுபேக்சரிங் சத்தியம் இருக்கும். அந்த இடத்துல ரெண்டு விதமான மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஒன்னு பேட்டல் ஃப்ரண்ட் லைன் நின்று மோமண்டார் கூட சண்டை போட்டு இருப்பாங்க. ரெண்டாவது சப்போர்ட் டீம் அவங்க ஹியூமன்ஸ் கூட வாழ்ற ஒரு டீமனா இருந்து சண்டை போற அந்த டீமன்ஸோட ஆளுங்களோட ஃபேமிலியை காப்பாத்துவாங்க. ஏன்னா அந்த சப்போர்ட்டிங் பண்றவங்க ஆளுங்களுக்கு எந்த விதமான ஃபேமிலியே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை மட்டும் பாதுகாக்கிறதுக்காக அனுப்புறோம். அதே மாதிரி நிறைய பேர் அவங்க டேமேஜ் ஆகும் இன்ஜுரி ஆகும். அது எல்லாத்துக்குமே உதவி பண்றது அந்த சப்போர்ட் டீம் மட்டும் தான். அவங்க பேட்டல்ல சப்போர்ட் இருக்கும் போது நாங்க நடுவில் போய் மெடிக்கல் சப்போர்ட்லாம் பண்ணணும். அதுதான் இந்த சப்போர்ட் யூனிட். இதுதானா இதுல இருந்து நான் என்னத்தையும் ஸ்ட்ராங் ஆக போறேன்னு அவனு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த ஆளுகிட்ட சண்டை போடுறது யோசிக்கிறான். டீச்சரும் நீங்க மோமோட்டோர் ஏஜென்சில சந்திக்க போற ஆளுங்க எல்லாருமே புதுசா இருப்பாங்க ரொம்ப பவர்ஃபுல்லாவும் இருக்காங்க. நீங்க இதுவரை கியோட்டோல பார்த்து இந்த மோமோட்டோர் ஏஜென்சி கிடையாது வேற மாதிரியே இருப்பாங்க எல்லாருமே. ஏன்னா அவங்களுக்குன்னு ரீஜனல் பிரான்ச்சஸ் இருக்குல்ல. அப்ப கியோட்டோல இருக்கவங்க எந்த பிரான்ச்சை சேர்ந்தவங்க அவங்களோட பிரான்ச்சை சேர்ந்தவங்களுக்கு சிம்பிளா சொல்லணும் அவங்களோட கோல் ரத்த வேறையை பாக்குறது அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல அப்படியே அந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு ரெட் கலர் எமோஜி போட்டு லைக் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு இதே மாதிரி வேற என்ன புதுசா அனிமே வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்பதான் என்னால அந்த அனிமே போட முடியும். சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம்.